எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சுஷி மேட் இல்லாமல் நோரி ஷீட் இல்லாமல் சுஷினோட தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கு குளூட்டனஸ் ரைஸ் இருந்தனால அதாங்க பயன்படுத்தினேன். ஸோ உங்ககிட்ட சுஷி ரைஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கின கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் கேப்சிகம், பன்னீர், அதில் பெப்பர், உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா ரெண்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கையும் சரி அந்த சாப்பாடையும் சரி நல்லா அரை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டவல் மேலே நம்ம கிளிங் ரேப் வந்து விரிச்சு வச்சுக்கலாங்க. இதில் அந்த சாப்பாடை வந்துட்டு நம்ம நல்லா வச்சு பரப்பி வச்சிடலாங்க. நல்லா லேயர் வந்து தின்னாக பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் தள்ளி அந்த ஸ்டஃபிங்கை லைனாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி டவலோடு சேர்த்து ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்படி பண்ணி லைட்டாக அழுத்தம் கொடுத்து பண்ணிகிட்டே வந்து கடைசியில் நல்லா வந்து அந்த ப்ரெஷர் கொடுங்க. இந்த மாதிரி லாக் மாதிரி வந்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்தால் சூப்பரான சூஷி மாதிரியே வந்துருங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பெருமையாக தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அட்டம் சூப்பராக ட்ரை பண்ணலாம். இது கூட சாய் சாஸும் ஆப்பிளும் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆரஞ்சு தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் அவரைக்காய் சாம்பாரும் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.